அழகா நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து விண்ட் பிரேக்கர் சீசன் 2 எபிசோட் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் செஞ்சீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து கூட இருக்க பிறகு நான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல தான் இந்த எபிசோடும் பிரமாதமாக இருக்க போது முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச மச்சு போட்டு இந்த வீடியோக்கும் மறக்காமல் லைக் போட்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டை போட்டு தாங்க என்னால் முடிஞ்சளவுக்கு நல்லா பண்ணி போட முடியும். ஏன்னா உண்மையிலே என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னு தான் ஆசை. அதனால தான் நான் எல்லாத்தையுமே முடிஞ்சளவுக்கு பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அதுதான் நான் முக்கியமாக எதிர்பார்க்குறேன். அதனால லைக் கமெண்ட் எல்லாமே ஒரு சப்போர்ட் தான். முக்கியமாக ஷேர் பண்ணுங்க. சீசன் 1 இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம். எபிசோட் 1 இருக்கும். மறக்காம அதை போய் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி லைனே நல்லாவே புரியும். இல்லைனா புரியாது. முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. சரி வாங்க நம்ம கதை போலாமா. இப்போ எந்த எபிசோடில் கஜியும் அந்த இடத்துலேருந்து அந்த கெல்லுடைய கேங்குக்குன்னு ஒரு லீடராக இருக்க அவனை எதிர்க்கிறதுக்காக போகிறான். அப்போ அவனும் வா கெஜி, உன் கூட தான் நான் ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்ன மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் கூட சண்டை போட்டு தான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அப்போ தான் எனக்கு திருப்தியாகவும் இருக்கும். இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்? என்னை இப்போ நான் உன்னை பஞ்ச் பண்ணுறதுனால நான் சொல்கிற எல்லாத்தையும் நீ கவனிப்பியா? எனக்கு கீழே வரும்போது ஒருத்தனை அடித்து நீ சொல்கிற விஷயத்தெல்லாம் அவன் கவனிச்சால. ஏண்டா ஒரே ஒரு அடி கொடுத்ததன் பேரில் உன்னுடைய ஜூனியர் ஒருத்தன் எல்லா பேச்சும் அப்படி கேட்குறான். அப்படி இருக்கும்போது நான் அடிச்சேன்னா ஏன் கேட்க மாட்டேன்? அதுக்கான நான் கையாள போற ஒரு முறைனா அதுதான் வயலன்ஸ். அதுதான் இருக்கிறதுல ரொம்ப பெஸ்டான முறை. அந்த வயலன்ஸ் கொடுக்க போறது பயம் மட்டுமே. யாராலையும் அதுல இருந்து தப்பிச்சு ஓடவும் முடியாது, பயப்படாம இருக்கவும் முடியாது. இருந்தாலும் இது ரொம்பவும் நல்லா இருக்கு இந்த ஃபீலிங். அதே ஃபீலிங் உனக்கு தோணுதான்? சரி ஃபீல் பண்ணாத. ஏன்னா நீங்களும் நாங்களும் வேற ஆளுங்க, நோக்கங்கள் வேற இருக்குது இல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வயலன்ஸ்ல நீங்க ஈடுபட மாட்டீங்க. ஏன்னா அதுக்கான பேர் தான் உங்களுக்கு புஃபரின்னு வச்சிருக்காங்க. சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும், அங்க இருக்கிற மக்களையும் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுதான் உங்களுடைய முக்கிய கடமை. அப்படியே மட்டும் ஒரு கூட்டத்துல வந்து இந்த இடத்துல தனியா வந்து மாட்டிக்கின ஒரு ஆடு மாதிரி தான் நீ வந்துக்கிற. ஸோ நான் இதில் வின் பண்ணிட்டேன்னா நீ வந்து கெல்லில் வந்து ஜாயின் பண்ணிடுறியா அப்படின்னு நீ உனக்கு கேட்க, இவனுடைய பேர் தான் நட்டோரி ஷிங்கோ. எனக்கு ரொம்பவும் ஃபன்னாக இருக்கு. கண்டிப்பாக நீ இதில் ஜாயின் பண்ணினா உனக்கான ஃபன்னும் கிடைக்கும். வாய முறா. நான் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்ததுக்கான காரணம் உன்னோட கேவலமாக இந்த ஸ்பீச்சை கேட்கறதுக்காக கிடையாது. நீ சொல்கிற அந்த பேட் ஃபீலிங் உனக்கு முன்னாடியிலேருந்து நான் தாண்டா அது அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்னை பற்றி உனக்கு தெரியாது, ஷியூரினை பற்றியும் உனக்கு தெரியாது. ஷியூரினுக்காக உன்னை நான் இப்போ மோசமான நிலைமைக்கு ஆளாக்குறேன். என்னோட பக்கம் பார்த்தா நம்ம சாக்கராவும் அவனுக்கு ஒரு எத்து விட அவன் சாக்காயிரான். யாரா இவன் திடீர்னு எப்படி ஆயிட்டான்? மினிட்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு சேனனும் இல்லாம கண்ணா பின்னா அட்டாக் பண்ண இப்ப தெளிவா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அவனும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, உடனடியா வந்து இவன் அடிக்கடா புடிங்கிட்டா இருக்கீங்க வாங்கடா அப்படின்னு தன்னுடைய ஆட்களையும் அவன் மிரட்ட ஆரம்பிக்க, அவனுங்களும் பயத்துல இவன் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சாக்குறவன். அவனை சாக்குறோம் அங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் அடிச்சு தூக்கி போட்டு விசிறி அடிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு அவன் ஷாக் ஆயிரான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு குத்து கொடுக்க தலைவா அதோட மாட்டையாயிரான். எனக்கு டைம் இல்ல, உடனடியா வாங்கடா, அடுத்தது யாரு அப்படின்னு அவன் அடிக்க ரெடியா இருக்கேன். இன்னொரு பக்கம் சுகேரவும் ஃபைட் பண்ணிட்டு இருக்க அந்த ஆளு வந்து தரமா இவனை போட்டு அடிக்க, இங்க வந்து என்னடா பண்ணிட்டீங்க, வந்து ரொம்ப விளம்பு கொடுத்து வாங்கிட்டீங்கடா, இது ஈஸியா மட்டும் முடியாது. நீ சொல்றது சரிதான், இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடி இருக்கும் போது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்கும் போது, ஆனா அவங்களுடைய முயற்சியை மட்டும் விட மாட்டாங்க யாரும். என்ன விடுவோம் அப்பர் கிளாஸ் மேன பாத்தியா, அவங்க எல்லாம் டாப் பண்ணவங்க. அவங்கள விட எனக்கு நல்ல பாடி இருந்தாலும் அவங்க அந்த பாடியை வச்சு ஃபைட் பண்ணுவாங்க. அப்பனா அவங்க எல்லாம் ரொம்ப வீக்ன்றியா? இந்த இளவெல்லாம் எதுக்கிட்ட என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நல்ல கியோட்டர கிட்ட சண்டை போற அந்த சின்ன பையனும் உன்னுடைய பயங்கரமான கோவம் தானே உன்னுடைய மிகப்பெரிய வீக்னஸே. என்ன அப்படி பாக்குறேன்? எனக்கு ரொம்பவும் போர் அடிக்குது. இதைத்தோட முடிச்சு போட்டு அவன் கியோட்டோரை போய் அடிக்க, கியோட்டோரான அதுல இருந்து தப்பிச்சிடான். தப்பிச்சு அவனை பிடிக்கலான்னு பார்க்க டக்குன்னு பார்த்தா அவனும் அதை வந்து எஸ்கேப் ஆயிடான். அடடா தப்பிச்சிட்டனே. அதுக்கப்புறம் விடாம அவனும் வந்து அவன் வயிற்றுலேயே ஜம்ப் பண்ணி குத்தலான்னு பார்க்க, போச்சே அடி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அவனும் நினைக்கும் போது அவனுடைய காலில் அவனும் உன பக்கம் பிடிக்கலான்னு பார்க்க, இன்னொரு பக்கம் இந்த இடத்துல சுகரவன் கையோ பிடிச்சி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடி இருந்தாலும் என்னுடைய பாடி எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கும். அவனை சாப்பிட சேர்த்த போயிடு அப்படின்னு அவன் குத்து கொடுக்க, அதுக்கப்புறம் அவனுக்கு கீழே விட ஏஞ்சிக்கிடான். ஏன்னா ஃபைனல் ரவுண்டு இன்னமும் முடியல, அதுக்கான டைம் வந்துருச்சுடான் படுவாவி. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்து கேட்டு அவனோட காலை பிடிச்சி தூக்கி போட்டு அப்படி துவச்சி எடுக்கிறான். நீ சொல்றது எல்லாமே சரிதான்டா, என்னுடைய கோபம் தான் என்னுடைய வீக்னஸ்னு. ஆனா அதெல்லாம் நான் எப்பயோ கடந்துட்டேன். எனக்கு இப்ப நல்ல தெளிவான மைண்ட் இருக்கு. இன்னொரு பக்கம் சுகீரவும் அவனை தூக்கி போட்டு அடிச்சிருக்கு. அவன் ரெண்டு பேருமே சரியாக சம சிரிச்சுக்கின்னு சண்டை போட்டு இருக்காங்க. ஆனா அவனோட பக்கம் ஹாண்டில் தான் சண்டை போறான். இன்னொரு பக்கம் இந்த இடத்துல யோட்டோர முன்னாடி அடிபட்டு இருக்கிற அந்த குட்டி பையனும் அடைச்சா இவன் கிட்ட எப்படி நான் தோத்து போனேன், அப்படிதான் என் கால் அடிபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு இருக்கும்போது யோட்டோரவை கிட்ட வந்து அடிக்கலான்னு பார்க்க, இன்னொரு பக்கம் சுகீரவும் அவனை எட்டி வதிக்கலான்னு பார்க்கும்போது ரெண்டு பேருமே ஒரே டைம்ல அடிக்கலான்னு பார்க்க, இன்னொரு பக்கம் இவன் பதறா டே வேணாண்டா கால் அடி விடுகிறா மூஞ்சில ஒரு பஞ்சு கொடுத்து ரெண்டு பேரும் மக்கட்டே ஆகிறானுங்க. பரவாயில்லப்பா, நீங்களாம் ரொம்ப மோசமான கிடையாது. பட் இருந்தாலும் கெல்லில் இருந்ததால மிகப்பெரிய தப்பு வேலை பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு இது தேவைதான். கேட்டரவும் அடைச்சா இவனை முடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம கிரிய கிட்ட பிரச்சனை பண்ணணும். அடடா என்ன லிட்டில் கேர்ள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. உனக்கு மேக்கப் செட்டு போடுறதுக்கு டைம் இருக்கும்னு நினைச்சேன். நான் ஒன்றும் பொண்ணெல்லாம் கிடையாதுடா, ஏன்டா எப்படி சொல்லிட்டு இருக்கேன்? உன்ன மாதிரி வீக்கானவன்லாம் கிடையாது நான். ஓ அப்படியா? ஆக்சுவலி ஐ ஆம் தி ஸ்ட்ராங் தான், ஆனால் ஒன்ன மாதிரி நான் கிடையாது. உன்ன மாதிரி பொண்ணு
என்னடா நான் மேக்கப் போட்டுக்கின்னு வந்து இந்த இடத்துல சண்டை போட்டு இருக்கேன், நீ தாண்டா அப்படி இருக்கேன், உன்னை இன்னைக்கு அடிக்கிறேன்டா. அப்படியாப்பா, சரி சரி ட்ரை பண்ண முடிஞ்சா. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஸ்ட்ராங்குடா, வீக்கானவங்க எங்களுக்கு வேலை செய்வாங்க இல்லை, நாங்கள் டாப் ஆஃப் தி பொசிஷனில் இருப்போம். இந்த வீக் ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அடிமை தான், வாழ்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ரீசனும் கிடையாது, எங்களுக்கு வேலை செய்யறது தான் அவங்களுக்கான ரீசனே அப்படின்னு அவனுடைய காலை பிடிச்சி அப்படியே ஒரு குத்து கொடுக்க. என்னாச்சு இவ்வளோ வீக் ஆகிட்ட போல? அடடா, நான் ஒன்றும் பாப்புலரான ஒரு கேர்ள்ஸ் எல்லாம் கிடையாது, ஏன்னா நீ பண்ணுற இப்போ எனக்கு டென்ஷனில் என்னோட முழு சுயரூபத்தை பார்க்க போகிறேன். உன்ன மாதிரி எடுபடிங்களை வச்சு வேலை வாங்குற உன்ன மாதிரியான ஆளுங்களை எனக்கு கண்டாலே பிடிக்காது. எனது நீ ஒன்றும் பாப்புலரான கேர்ள்ஸ் கிடையாது. என்னடா பைத்தியமான பேசுகிறேன், நீ தானே சொன்னேன் நான் ஒரு கேர்ள்ன்றத நீ முடிவு பண்ணிட்டேன். ஆனால் நான் ஒரு கேர்ள்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் உன்ன மாதிரி ஒரு கேர்ள் கிடையாது. அதாவது உனக்குன்னு ஒரு எடுபடிங்களை வச்சு வேலை வாங்குறதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கணும். இப்படிலாம் பண்ணுற நீ வந்து கேளா, இல்லை நானே என் வேலையை சுயமாக செஞ்சு எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறேன் நான் வந்து கேளா? அதனால தான் சொன்னேன் நான் பாப்புலரான கேர்ள் கிடையாதுன்னு. யாரோ பார்த்து கேர்ள்னு சொன்ன சாப்பிடான்னு சொல்லிட்டு அவனை வந்து அடிக்க. இன்னொன்று சொல்லிட்டான், நீயும் ஒரு எடுபடி தானே இந்த இடத்துல, எடுபடி பொம்பளையாட்டம் இந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்க உன்னுடைய பாஸுக்கு, வேற எதுவும் கிடையாது அப்படின்னு கிரியவும் காண்டியத்திலே இருக்கு. அவன் உனக்கு கடுப்புல நீ என்ன வேணாலும் சொல்லு, அவனை நான் வந்து சரியாக தான் என்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கேன், என்னுடைய பாஸ் என்ன சொல்றது அதுதான் செய்கிறேன், அதுக்காக என்னுடைய பவரை நான் மொத்தமாக உங்ககிட்ட காட்டுவேன். என்ன பண்ணுறது, உன்னோட பாஸுக்கு நீ ஒரு நாயாட்டம் தான் வேலை கேட்குறேன், அது ஒரு பொம்பளை நாயாட்டம் தான். அப்படி இருக்கும்போது சிரிச்சு பேசலாம் உனக்கு தகுதியே இல்லை. யாரும் அந்த மாதிரிலாம் சொன்னது? உன்ன மாதிரி ஒரு பொம்பளை மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்க ஆள்லாம் நான் கிடையாது, நான் என்னுடைய பாஸுக்கு உண்மையாக இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு அவனை அட்டாக் பண்ணலாம். வரும்போது கிரியோ பார்த்தா அவன் சைடில் ஒரே ஒரு சின்ன அட்டாக் தான் பண்ணுவான். அட முட்டாள் பொம்பளையே, என்னடா தோத்துட்டியா, அவலாம அடிச்சு இப்படி தோத்துட்டியாப்பா, வலிக்கவே இல்லைன்னு சொல்ல. அடுத்த நிமிஷம் பார்த்தா அவன் கேராட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மயங்க. என்ன இது, என்னாச்சு, என் உடம்பு ஏன் எப்படியாச்சு? கவலைப்படாத, நீ ரொம்பவும் பாப்புலரான பொண்ணுன்றதுனால தான் இப்போ நான் பண்ண ஒரு சதி வேலையில மாட்டிக்கினே இப்போ முடிச்சிட்டு இருக்கேன். நான் பண்ணுற இந்த ஒரு வேலையால கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு உன்னால் நகரவே முடியாது. இப்போ நான் உன்னை முடிக்கிறதுக்கான நேரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கீரியோ அவனை போட்டு அடிச்சு மொத்து மூத்துறான். இன்னொரு பக்கம் பார்த்தா என்ன மட்டும் பையன் ஒருத்தனை தூக்கி போட்டு மதிக்க, எங்கட இங்கே பார்த்துட்டு இருக்க கம்முனாடி இங்கே ஃபைட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இன்னொரு பக்கம் சீனியர்ஸ் எல்லாமே கொஞ்சம் போயிட்டு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய ஜூனியர்ஸுக்கு. சூப்பராக நம்ம சீனியர்ஸ் பாரா வந்த உடனே எத்தனை பேரும் மொத்தம் மாற்றி எடுக்கிறாங்க, எல்லாம் ஃப்ளாட்டாக எடுக்கிறாங்க. அப்போ பார்த்தா பியூரின் சேர்ந்த ஒரு மெம்பரை கில்ல சேர்ந்து அடிக்கலான்னு வர, இவனோட பார்த்துட்டு இருக்கும்போது சாக்குராவும் வந்து காப்பாற்றேன். ரொம்ப நன்றி சாக்குரா. இதை கேட்டு அவனை சுகமாவே, என்னடாச்சு சுகமா வர சாக்குரா, உங்க வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்னு எம்ம மாட்டோம் கேட்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு, அங்கே பாருங்க எவ்வளோ அவன் இடத்துல இருக்க மொத்த பெரிய அடிச்சு தம்ஜம் பண்ணி துவச்சி எடுத்துட்டு இருக்கான்பா அப்படின்னு கிரியவும் சொல்ல. இன்னும் ஒரு சில பேர் தான் இன்னமும் இருக்கானுங்க, அவங்களும் முடிச்சுட்டு நம்ம வேலை முடிஞ்சுது. அதே மாதிரி அடுத்த ஒரு இதே மாதிரி எதனா நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய உதவி எல்லாருக்கும் எனக்கு தேவைப்படும். அதனால எப்பவுமே உங்களுக்கு நான் உதவி பண்ண தயாராக இருக்கேன். தனியால நம்ம செயல்படக்கூடாது, நம்மலாம் ஒரு டீம், வாங்கடா போய் அட்டாக் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இதில் மிச்சம் கிடக்கிற ஒவ்வொருத்தையும் போட்டு அடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் சாக்குரா கிட்ட ஒருத்தனும் வந்து கீழே கீழே சந்துவேன். யாரடா அடிச்சான்னு சொல்லிட்டு சாக்குராவே ஷாக் ஆகி பார்க்க பார்த்தா ஜென்டில் மேல வந்துட்டு இருக்கேன் கோவத்தோட. ஏய் பிரேக் விட்றா, நான் தான் என்னால் போதும் என்னால் முடியலன்னு சொல்கிறேன்ல, எதுக்கு இப்படி பண்ணுறேன், ஏன்டா அப்படி பார்க்குறேன் நாயே, உன்னோட கண்ணை பார்த்தாலே எரியுறேன் எனக்கு, அதை அடிக்கிறேன்டா அப்படின்னு திரும்பி அடிக்கலான்னு வர ஜென்டில் மாதிரி ஒரே ஒரு கிக்கு தான். அதோட அவனும் மயங்கிறான். திரும்பவும் மயங்கி காட்டுறவனை போயிட்டு அடிக்கலான்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி வெறியில் நடந்துக்க. இதை பார்த்துட்டு ஹீரோவும் அவன் கையை பிடிக்கிறான். என்ன வேணும் சாக்குறா அவனுக்கு, இதோட போதடா விட்டுரு, அவன் மயங்கிட்டான். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீ எப்போதும் இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சேன், இவன மாதிரியான ஆளுங்கள்லாம் எத்தனை முறை அடித்தாலும் அந்த கோவம் தீராது. இப்படி பண்ணணும்னு நினச்சா தானே நல்லா இருக்கு. அஃப்கோர்ஸ் எனக்கு புரியுது உன்னோட ஃபீலிங் எல்லாமே, பட் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் என்னால் உன்னை உதவ முடியாது, தடுக்க தான் முடியும். நானும் அப்படிதான் நினைச்சேன், இதே தப்பை பண்ணேன். ஆனால் இப்போதான் புரியுது நான் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்புன்றது. அதனால அந்த தப்பு நீ பண்ணாமல் இருக்க தான் நான் தடுத்துட்டு இருக்கேன். அடுத்தது நான் வேற விதமாக தான் இதை பண்ண போறேன், இது எல்லாமே வேற விதத்தை தான் முடிக்கணும் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்டுட்டு ஓகே சாக்குரா சார், நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். இப்போ வச்சு நீ உண்மையை புரிஞ்சு நீ எனக்கு புரிய வச்சு உண்மையிலே பிரச்சனையை சந்திச்ச ஒரு ஆள்னா நீ தான் போல அப்படிங்கிறதுல அதெல்லாமே கரெக்டாக பண்ணிட்டேன். சரிவா இது சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இன்னொரு பக்கம் ஹீரோவும் பார்த்து அந்த கிளம்ப அடிக்கிறதுக்காக ஜென்டில்மேனும் போன பிறகு யோசிக்கிறான். ரியலி உண்மையிலேயே சொல்றேன் சாக்குரா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு எதிராக நான் எந்த ஒரு சண்டையும் போட்டுடக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம சீனியர் காஞ்சி காமிக்க அவன் எதிர்க்கிற அந்த கெலோடி எலியிடரும் அவனை துரத்தின்னு போகிறான் அட்டாக் பண்ணுறதுக்கு. தலைமை இருந்தாலும் அதுலேருந்து தப்பிச்சு அவனுக்கு ஜம்ப் பண்ணி ஒரு ஸ்பெஷல் அட்டாக் கொடுக்க, இருந்தாலுமே தலைமை வந்து ஏஞ்சி நின்று கயிறை பிடிச்சி இவனை இஸ்து போட பேட்டை வச்சு அடிக்கலான்னு பார்க்க, இருந்தாலுமே தப்பிச்சிடறான். ஓ என்னடா இது இவ்வளோ பயமுத்துற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இப்போ நல்லா சண்டை போட முடியும், பார்வையாலேயே பயமுத்துறியப்பா. எங்கள் சைடு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதே மாதிரி என்னை பார்த்து மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜாலியாகவும் மற்றவங்களை அடிக்கலாம், இதுதான் நமக்கான என்டர்டைன்மெண்ட்டு. நான் இங்கே ஷிங்கோ நாட்டோரி, எனக்கு தேவை ரொம்ப ஃபன்னு மட்டும்தான். அதுக்காக நீ என் கூட வந்துடு. ஒரு ஹீரோவாட்ட பண்ண வேண்டிய வேலையை அந்த இடத்துல பண்ணினா உனக்கு எந்த விதமான சந்தோஷமும் சீக்கிரமா கிடைக்காது. ஆனால் நாங்கள் பண்ணுற வேலையின் மூலியமா ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷமா இருக்கலாம். நீ சொல்றது சரிதான்டா, நாங்கள் ஹீரோ கிடையாது, நான் ஹீரோ கிடையாது. ஆனால் இருந்தாலும் என்னுடைய பாஸ்லேயே நான் நிறைய விஷயத்தை இழந்துட்டேன். என்னுடைய வாழ்க்கை நான் ஒரு வில்லனாக தான் வாழ்ந்திருக்கேன். உண்மையை சொல்ல போனால் நான் ஒரு பீஸ் தான். என்னை எதிர்த்தேன், என்கிட்ட பிரச்சனை பண்ண ஒவ்வொருத்தரையும் அடித்தேன், யாரையுமே நான் விடலை. அடுத்தது யோசிச்சது என்னன்னா, நான் ஒரு வில்லனாவோ ஒரு பீஸ்டாவோ இருந்தது இந்த இடத்துல சொல்ல எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, ஒரு நல்ல அமேசிங்கான ஸ்டோரி தான் சொல்லியிருக்கேன். அப்பனா கண்டிப்பா நீயும் என்ன மாதிரி தான். ஒவ்வொரு டைமும் நான் ஃபீல் பண்ணும்போது எனக்குள்ள அந்த அடிக்கணுன்ற வெறி, அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு நான் கத்துக்கினேன். ஆனா அது எல்லாத்தையுமே ஒரு நபருக்கு தான் நன்றி சொல்லியாகணும், என்னுடைய சீனியர். இதெல்லாம் யாரா அவங்ககிட்ட கேட்டா, இந்த நேச்சரை பொறுத்த வரைக்கும் மனிதர்களை எதிர்த்து சண்டை போடுறது இயற்கையான விஷயம் தான். சண்டை போடலாம், சண்டை போடாமல் இருக்கலாம், எல்லாமே அது பொறுத்து தான். அப்படி
அப்படின்னு இருக்கும்போது நீங்க எதுக்காக அவங்க டீம் உருவாக்குனீங்க? சண்டை போட தானே? தேவையில்லாம எதுக்குடா இந்த வாசனாலாம் பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவனும் அந்த லாலிபப் எடுத்து பிரிச்சு சாப்பிடும்போது இவனும் ஷாக்க பாக்குறான். இங்க பாரு, இந்த டீமை உருவாக்க கஷ்டப்பட்டு எனக்கு முன்னாடி இருந்த ஒவ்வொருத்தருமே இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தர கூட ஃபைட் பண்ணதுக்காக இதை உருவாக்கல, ஒருத்தர் அழிக்கிறதுக்காக உருவாக்கல. என்ன சொல்ற? உருவாக்கத்துக்கான காரணமே டாப் அடையணும். ஓ, டாப் அடையணுமா? அப்ப நீங்க யாரு பலசாலியா இருக்க போறீங்களா? அந்த ஃபியூரியன்ல டாப்பான பொசிஷனுக்கு வரதுக்காக இவ்வளவு மும்முரமா இருக்கீங்க. நீ ஒரு பீஸ்ட், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நீ பேச வேண்டியது எல்லாமே வேட்டையாரதை பத்தி தான் பேசணும். நீ ஒரு பெட்டு மாதிரி தான் இப்ப நடந்துட்டு இருக்க. உன்னுடைய பாஸ்ட் மொத்தத்தையும் நான் இப்ப ஞாபகப்படுத்துறதுக்காக வந்துட்டு இருக்கேன். அதுக்காக எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துவாரு. நான் வேணா உனக்கு உன்னுடைய பாஸ்டியை இப்ப காமிக்கிறதுக்காக தயாரா இருக்கேன். என்ன சொல்ற? தயாராகடா, அந்த பயத்துக்குள்ள போகிறதுக்கு தயாராகுன்னு சொல்லிட்டு அவனை அடிக்க. அதுக்கப்புறம் அடிக்கிற ஒவ்வொரு அடியில இருந்து தப்பிச்சுட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து ஒரு செயினை பிடிச்சி வந்து ஜம்ப் பண்றான். இவன் ஒரு பக்கம் ஷாக்காக விந்துட்டானு. அதுக்கப்புறம் பார்த்தா சாய்டின்னு வந்து இவனுக்கு ஒரு பஞ்சு கொடுக்க இவன் விந்துறான். இன்னொரு பக்கம் இவன் பக்கத்துல வந்து அடிக்கலாம் பாக்கு. கெல்லு கேங்ஸ் அந்த லீடரும் ஒரே ஒரு குத்து கொடுப்பான் வயத்துல. கேஜியும் தோத்து போற நிலைமைக்கு ஆளாயிரான். ஏ என்னடா இது, நீ இந்த அளவுக்கு வீக்கா இருப்ப நான் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் இந்த எதுக்கட வீரவாசனம் பேசுறதுக்கு வந்த? நீ ரொம்ப வீக்கா இருக்கியே, நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி இருப்பேன்னு. இந்த வாங்க சாவடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொத்தம் அடிச்சுட்டு இருக்கேன். இருந்தாலுமே அதுல இருந்து தப்பிக்கிறான். பார்த்தா இன்னொரு பக்கம் அவனுடைய பேட் அந்த அளவுக்கு சொட்டையாட்டு இருக்கு. என்னப்பா பேஸ் இப்போ உனக்குள்ள இருந்து வெளியே வந்துருச்சு போலயே. இதை தானே எதிர்பார்த்தேன், இந்த ஃபேஸ் தானே எனக்கு வேணும், இப்பதானே எனக்கு திருப்திகரமா சண்டை போட முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த கூட போயிட்டு சண்டை போட லம்பால இப்ப பீஸ் லெவலுக்கு மாறிட்டான். அவன் கொடுத்த ஒரே ஒரு பஞ்சில அவன் மூஞ்சிலாம் குழப்பற மாதிரி ஆயிடுது. பரவாயில்ல, இந்த சண்டை ஒர்த்து தான், இந்த அடி ஒர்த்து தான், வா வா இன்னும் என்ன அடி அப்படின்னு அவன் ஸ்மைல் பண்ணி அடிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம கட்சி கொடுக்குற ஒவ்வொரு அடியும் அவனுக்கு இடி மாதிரி இருக்கு. இருந்தாலுமே அவன் ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான். கேஜி விடாம அவனுக்கு லாஸ்டா ஒரு மூஞ்சில ஒரு பஞ்சு கொடுக்க, இருந்தாலுமே விடாம புடிச்சு போட்டு அடித்துக்காக பாக்குறான். இருந்தாலுமே தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். நான் இன்னும் ஒரு பஞ்சு பண்ணனா கண்டிப்பா நீ மோசமான நிலைமைக்கு உள்ளாயிடுவேன். ஆனா நான் எதிர்பார்த்தது எவ்வளவு சீக்கிரமா இது முடியும்னு. ஏய் கஜ்ஜுரோ, என்னடா பண்ற? முடிஞ்சிச்சு எல்லாம் அப்படின்னு மட்டும் வரேன். இங்க எல்லாமே முடிச்சுட்டு ஃபியூரியன் சேர்த்தவனுக்கு கேத்தா நினைக்கிறேன் கொஞ்சம் பேர் இருந்தாலும். அதுக்கப்புறம் சீனியர்ஸ் 2 பேரும் அவனுடைய கையை பிடிச்சி தூக்கி விட எல்லாரும் பார்த்துட்டு என்ன நாங்க பண்றாங்க மாதிரி ஷாக் ஆயிட்டேன். நம்ம ஜெயிச்சிட்டோம் அந்த மாதிரி பார்த்தேன். ஹீரோ உன பக்கம் திருப்தியா இருக்கு. இப்பதான் டேய் எல்லாம் முடிஞ்சிச்சு போலாமா, மூஞ்சி எல்லாம் ரத்தமா இருக்குடா. அதுக்கப்புறம் இப்போ ஆன்சர் கிட்ட வர, ஏய் என்னப்பா ஆச்சு, எல்லாம் முடிச்சிச்சா, ஃபைட் ஓவர், அவ்வளவுதான்டா, வீட்டுக்கு கிளம்பலாமா, நம்ம ஜெயிச்சிட்டோம். அப்படியா, என்ன மன்னிச்சிருங்க. ஏய் தம்பி, நல்லா தான் இருக்கேன். நீ அப்பர் கிளாஸ் நீங்களா இங்க என்ன பண்றீங்க? நீங்க ஏய் சப்போர்ட் பண்ணதானே வந்த ஜூனியருக்கு, என்னடா நீ இப்படி கேட்கற? ஃப்ரெண்டு ஏஞ்சிட்டா பாரு. ஏய் உனக்கு போய் மன்னிப்பு கேள்றா. நாகட்டோவா, என்ன மன்னிச்சிடு, என்னால என்ன பண்ண முடியும்னு இப்ப தெரியல. ஆனா எனக்காக எதுக்காக இப்படி பண்ண? இது உன்னுடைய வேலையே இல்லையே. சாகுறாவும் என்னடா முட்டாள் திரும்ப பேசிட்டு இருக்க? உன் நண்பன் உனக்காக பண்ணியிருக்கான், அவ்வளவுதான். எதுக்காக பண்ணன்ற கேள்வி கேட்கறேன். தேவையில்லாம அவன் பண்ண உதவிக்கு நன்றி சொல்லிட்டு இதுக்கப்புறம் எங்க கூட வந்து சேர ஆரம்பி, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீ சாகுற இப்படி பேசுறான். அப்புறம் சீனியரும் தடுக்கிறான். அவன் பேசட்டும், கரெக்டா தான் பேசுறானு. ஒரு பொண்ணுடா சுச்சியான்றவன் அவ பேரு. அவ என்கிட்ட சொன்னான் அவளுடைய சக்தியை பயன்படுத்தி உதவி பண்ணணும் அவ உனக்காக நினைச்சிருக்கா. பட் இருந்தாலுமே அது பண்ண முடியாதனால என்கிட்ட அதை கேட்டா. இப்போ இந்த விஷயம் இவ்வளவு தூரம் நடத்துக்கான காரணமே அவதான். ஆன்சைக்கும் உனக்கு உதவி பண்ணணும்னு ஆசை. அதனாலதான் நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இப்போ உனக்காக உதவி பண்ண வந்தோம். நீ என்னடானா தேவையில்லாத கேள்வியில எங்களை கேட்டுட்டு இருக்க. ஆன்சா அண்ட் சுவிச்சியா அவங்க 2 பேருமே உன் மேல அக்கறையா இருக்காங்க. அது போல உன் மேல அக்கறையா இருக்க யாரா இருந்தாலும் அவங்களுக்காக எது செஞ்சாலுமே பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஹீரோவும் தனக்காக இவ்வளவு விஷயங்கள் செஞ்ச அந்த டவுன் மக்களையும் டச் பண்ணவையும் கூடவே ஃபியூரியனை சேர்ந்த ஆளுங்களையும் யோசிச்சு பாக்குறான். இன்னொரு பக்கம் பார்த்தா அவன் கோவத்துல இருந்தாலும் ஆசை இவ்வளவு விஷயம் எனக்காக பண்ணிருக்கானா, அதுக்கான ஒருத்தன ஆளே கிடையாதுடா, உன்னை ஏமாத்திட்டு துரோகம் பண்ணிட்டு போட்டேன்டா. இன்னொரு பக்கம் சீனியரும் இல்லடா நீ சொல்றது ரொம்பவும் தப்பு, கஜியும் உன்னை காப்பாற்றணும்னு ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த இடத்துல எல்லாரும் ஒன்னா கூடி வந்தோம். அப்படி இருக்கும்போது நீ ஒருத்தன ஆள் தானே, ஏன் நீங்க எல்லாரும் இப்படி இருக்கீங்க இவ்வளவு கைண்டா, இதனால நீங்க எல்லாரும் ஸ்ட்ராங் தான் என்ன கேட்டீங்கன்னா அப்படின்னு அவனும் சொல்ல அந்த இடத்துல ஒரு எமோஷனோட அந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சி கவலை சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சி நம்ம பிடிச்சிருந்தாலே கப்பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போகிற அடுத்த வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தயவு செஞ்சு இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, அதே மாதிரி லைக் பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு போய் சேரும். முடிஞ்சளவுக்கு பண்ணினா நல்லா இருக்கும். எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து தான் உங்களுக்கு பண்ணி போட்டுருக்கேன். முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். சரிங்க சாமி, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.